கோவையிலே ஆட்டத்தை ஆரம்பித்த எடப்பாடி அதிர்ச்சியில் செங்கோட்டையன். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் சின்ன சின்ன பிரச்சனைகள் என்பது வலுத்து கொண்டிருந்தாலுமே மிக விரைவாகவே அந்த பிரச்சனைகள் புறா முடிவுக்கு வரப்போகிறது அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அப்படித்தான் எடப்பாடி பழனிசாமி தற்போது மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். நமது எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் நம்ம அனைவருக்கும் தெரியும். செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என சொல்லிக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அதன் காரணமாக செங்கோட்டையனுடைய பதவிகள் என்பது பறிக்கப்பட்டிருக்கிறது. நேரம் டெல்லி பயணம் சென்று நமது செங்கோட்டையன் நேற்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா உள்துறை அமைச்சர் கூடிய அமித்ஷாவையும் அதேபோல் நிதி அமைச்சர் கூடிய நிர்மலா சீதாராமனையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு வந்தார். அடிப்படையிலே அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என மறுபடியும் குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்திலே ஆதரவுகள் என்பது இருக்கிறது, அந்த ஆதரவுகளை தவிடுபடியாக்க வேண்டும் என தற்போது கோவையிலே தன்னுடைய வேலைப்பாடுகளை ஆரம்பித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதிமுக நிலைமைதான் சற்று மோசமாக இருக்கிறது. அதிமுக பூச்சி எடப்பாடி பழனிசாமி தன்னை கட்சியின் ஒற்றை தலைமையாக பிரகடனப்படுத்தி வருகிறார். ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக சந்தித்த அனைத்து தேர்தல்களிலுமே அக்கட்சி தோல்வி அடைந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பன்னீர்செல்வம், சசிகலா, டிடி தினகரன் உட்பட பலரும் அதிமுகவிலிருந்து பிரிஞ்சிட்டாங்க. 2026 தேர்தலில் அதிமுக வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என செங்கோட்டையன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய சொந்த பகுதியான கொங்கு மண்டலத்திலிருந்தே சீனியர் செங்கோட்டையன் மூலம் எதிர்ப்பு கிளம்பி இருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கிறது. இதனை அடுத்து செங்கோட்டையன் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களின் பதவிகளை பறித்த எடப்பாடி பழனிசாமி அதிரடி காட்டி மறுபக்கம் செங்கோட்டையன் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார். செங்கோட்டையனின் அடுத்த நகர்வு எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாங்க. செங்கோட்டையனுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாஜக நிர்வாகிகள் மற்றும் ஆடிட்டர் குருமூர்த்தி வலதுசாரிகள் ஆதரவுகளை தெரிவிச்சிட்டு வர்றாங்க. எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம் என்ற பெயரிலே தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் அவரின் 4ஆம் கட்ட பிரச்சாரம் நேற்று தினம் கோவை மாவட்டத்திலே தொடங்கியது. அடுத்த 2 வாரங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தில் தான் பிரச்சாரம் செய்ய போகிறாராம். நேற்று தினம் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் கிணத்துக்கடவு தொகுதியில் சுற்றுப்பயணம் செய்கிறார். நாளை பொள்ளாச்சி, வால்பாறை, உடுமலைப்பேட்டை தொகுதிகளில் எடப்பாடி பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். தொடர்ந்து அவர் திருப்பூர், கோவை மாவட்டங்களில் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். 13ஆம் தேதி வரை அவர் தொடர்ந்து பரப்புரை ஈடுபடவும் தற்போது அதற்கு பிறகு 3 நாட்கள் எடப்பாடி பழனிசாமி ஓய்வெடுக்கவும் தற்போது வரைக்கும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அந்த கோவை பகுதியிலே சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய அந்த நேரத்திலே மிகப்பெரிய அதிகப்படியான ஆதரவுகளை நாம் காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையனுக்குரிய ஆதரவுகளை பூரம் நம் பக்கம் இழுத்து அந்த செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய அதிர்வுகளை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக அதிரடியான உத்தரவுகள் என்பது போடப்பட்டிருப்பதாக தற்சமயம் செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.